ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். முதல்ல கபிலா டி அப்படின்ற நபருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ரீசெண்டா நடந்த நீயா நானா ப்ரோகிராம் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சேனலை மென்ஷன் பண்ணதோட ஹெல்தி ரெசிபீஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கிளிப்பிங் என்னோட கசின் எனக்கு ஷேர் பண்ணது. நீங்க நம்ம சேனல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் காட்டுற அன்பும் தான் தினமும் என்ன மோட்டிவேட் பண்ணி வீடியோஸ் போட வைக்குது. இன்னைக்கு லஞ்ச் வீட்ல தான், அதனால லஞ்ச் பாக்ஸ் இல்ல. சண்டே செஞ்ச லஞ்ச் மெனுவை இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். சாதம், வீட் பரோட்டா, சிக்கன் ஃப்ரை ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. சிக்கன் வாங்கி பிரியாணி கிரேவின்னு எத்தனை வெரைட்டி செஞ்சாலும் அந்த ஃப்ரை இருந்தால் தான் அவருக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் போல. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இருக்கிற சிக்கன் ரெசிபீஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஹெல்த்தி கார்லிக் டிப் செஞ்சு அதை மேலே போட்டு அதை மேனேஜ் பண்ணியாச்சு. தவறுகள் எல்லாருமே செய்வோம், அதை திருத்திக்கிட்டு முன்னேறணுமே தவிர ஃபீல் பண்ணிட்டு உட்காரதுல ஒரு யூஸும் இல்லை. சிந்திப்போம். இந்த டிஷ் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் ஐஸ்கிரீம். அவகாடோ இல்லைன்னா பனானா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவகாடோவை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷான அவகாடோ, எங்கேயுமே பிளாக் டாட்ஸ் இல்லை பாருங்கள். ரொம்ப பழுக்கலை, ஆனால் பச்சையாகவும் இல்லை. பச்சையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் ஈஸியாக எடுக்க வராது. நீங்கள் பனானாவில் இந்த ஐஸ்கிரீம் செய்கிற மாதிரி இருந்தால் பனானா கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்வீட்னஸ்க்காக நான் ஹனி சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 2லேருந்து 4 ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, ஐஸ் க்யூப் சேர்த்தா தான் நல்ல ஃப்ளஃபியாக வரும். பல்ஸ் மோடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போய் ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கே ஐஸ்கிரீம் ஜூஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு தோணும். சீப்பாக கிடைக்கிற ஐஸ்கிரீம்ஸில் நிறைய அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். நியூட்ரிஷன் லேபிள்ஸை கரெக்டாக படித்து பார்த்துட்டு வாங்குங்க. ஃப்ரெஷ் ஜூஸே நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். ப்ளூபெரிஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.